மகாபெரிவா சரணம். பக்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, பக்தி செய்தால் நமக்கு இது கிடைக்கும், அது கிடைக்கும் அப்படின்னு நினச்சி நம்ம பக்தி பண்ணுறோம். ஆனால் ஞானிகள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பெரிய பெரிய மகான்கள் சொல்லும் பொழுது, பக்தி செய்கிறதுனால உன்னுடைய விஷயங்கள் நிறைய விஷயங்களை நீ தொலைக்கிறாய் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு அப்படி தூக்கி வாரி போடும். என்னடா தொலைக்கிறதுக்கா நம்ம பக்தி பண்ணுறோம்? நம்மளுக்கு இது வேணும், அது வேணும்னு கேட்குறதுக்கு தானே கடவுள்கிட்ட பக்தி பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு தோணும். அதனால தான் நிறைய பேர் கேட்பாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் கடவுளை விடாமல் கும்பிட்டுட்டு இருப்பாங்க. நீ என்ன தான் உனக்கு கிடைச்சிருக்கு? இப்படி சாமி கும்பிட்டுட்டு இருப்போம். உனக்கு கடவுள் வந்து இவ்வளோ கஷ்டத்தை தானே கொடுத்துட்ருக்காரு அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா? அவங்க கேட்குற கேள்விக்கு வந்து நம்மளுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாது. ஆனால் நமக்கு வந்து அந்த கடவுளை விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் நம்ம மனசுக்குள்ளே அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அந்த இறை பக்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். அப்போ இதுக்கு எல்லாம் ஒரு விடை இருக்குமே. அப்போ எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம சொன்னோம் இல்லையா, மகான்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பக்தி செய்வதால் உன்னிடம் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை இழக்கிறாய் அப்படின்னு சொன்னாங்க. சரி, என்னென்ன விஷயங்களை நாம் இழக்கிறோம் அப்படின்னு பார்த்தா, அந்த இழப்பு தான் நமக்கு பெரிய பெரிய விஷயங்களை நமக்கு கற்றுத்தருகின்றன, நிறைய விஷயங்களை சாதிக்க தூண்டுகின்றன. அப்போ என்னதான் அப்படின்னு பார்த்தா, நம்மக்கிட்ட கோபம், பொறாமை, அதாவது எப்போ பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறது. வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஒரு பாதுகாப்பே இல்லாத மாதிரி இருக்கும். முக்கியமாக மரணத்தை பற்றிய பயம் இருக்கும். இது எல்லாம் கலந்தது தான் நம்முடைய வாழ்க்கை. அப்போ கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்ய செய்ய என்ன ஆகும் அப்படின்னா, இது எங்கேயோ போயிருங்க. நம்ம மனசுக்குள்ளே தேடி தேடி பார்த்தாலும் இது நம்மக்கிட்ட இருக்கவே இருக்காது. இது இல்லைன்னா அவ்வளோதானே, இது தானே நமக்கு வேணும். அப்போ இதை கொடுப்பதற்காகத்தான் இந்த வேண்டாத எண்ணங்களை நம்மிடம் இருந்து நீக்குவதற்காகத்தான் இறைவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பக்தி செய் அப்படின்னு சொன்னார். ஆனால் நம்ம பக்தி செய்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம். என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, பக்தி செய்தால் நமக்கு சந்தோஷம் கிடைக்கும், துன்பம் போகும், எனக்கு நிறைய செல்வம் கிடைக்கும், நான் கேட்டதெல்லாம் எனக்கு கிடைக்கும், என்னுடைய குடும்பம் எப்படி இருக்கும், அப்படி இருக்கும், சமுதாயத்தில் நான் எப்படி, பெரிய கற்பனைகள் நம்ம வச்சுருப்போம் இல்லையா? அதற்காகத்தான் பக்தி அப்படின்னு நினைக்கிறோம். இந்த பக்தி எதற்கு அப்படின்னா, நம்முடைய ஆத்மாவிற்காக ஜென்ம ஜென்மமாக நம்ம ஒரு பிறவி எடுத்துக்கிட்டே இருக்கோம். இந்த பிறவியில் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறோம், ஏன் இவ்வளோ சுகப்படுறோம் அப்படின்னா, போன பிறவியில் நம்ம செஞ்சது நம்ம வரும் பொழுது அப்படியே அந்த கர்மாங்கிற மூட்டையை தூக்கிட்டே வந்தோமா, இப்போ நம்ம வந்து அனுபவம் செய்து கொண்டு இருக்கிறோம். இப்போ நம்ம என்ன விஷயங்கள் செய்கிறோமோ அது பூரா அங்கே மேலே ஏறப்போகுது. இப்போ அடுத்து ஒரு பிறவின்னு கிடச்சி திரும்ப அதே போல் ஒரு வாழ்க்கையா அப்படின்னு நமக்கு தோன்றும் இல்லையா? இறைவன் அதற்காகத்தான் இந்த ஆத்மாவை சுத்தம் செய்து விட்டால் உனக்கு அடுத்து ஒரு பிறவியே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பக்தி செய்ய நமக்கு சொல்லி கொடுத்தார். நாம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி, கொஞ்சம் கிடையாது, பெரிய ஆடம்பரமான விஷயமாக மாற்றி, நான் இப்படி பெரிய பூஜை பண்ணுறேன், அப்படி பண்ணுறேன், இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு கோவிலுக்கு போவதை கூட ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயமாக, ஒரு பகட்டான விஷயமாக நாம் மாற்றிவிட்டோம். இனிமேல் நம்ம யோசித்தோம் அப்படின்னா, பக்திங்கிறது கடவுளை வந்து மனசார நினைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் சொல்லுவாங்க. கீதையில் கிருஷ்ணர் சொன்னார் இல்லையா, பத்திரம் பலம் புஷ்பம் தோயம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஒரே ஒரு புஷ்பம் போதும், இல்லையா ஒரு துளசி இலை போதும், ஒரு பழம் போதும், அதுவும் முடியலையா ஒரே ஒரு துளி ஜலம் என்னை நினைத்து நீ சமர்ப்பணம் செய்தால் அதுவே எனக்கு பெரிய பூஜை அப்படின்னு சொல்லுவார். ஆக மனதளவில் அந்த உருகி நம்ம பண்ணுறோம் பாருங்கள், அதுதான் அந்த பக்தி. அப்படி பக்தி செய்ய செய்ய நம்மிடம் நாம் சொன்ன விஷயங்கள் எல்லாமே மறைந்து போகும். நமக்கு அந்த பக்தி அப்படிங்கிறது சித்திக்கும். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நிறைய கிடைக்கத்தான் போகுதே, இழப்பது கிடையாது. ஆனால் கிடைப்பது நாம் நினைப்பது போல கிடையாது. அடுத்த ஒரு பிறவி இல்லாத ஒரு வாழ்க்கை கிடைக்கும். மகாபெரிவா சரணம்.